டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கடிதங்கள், மடல், நிறைய விடயங்கள் அப்படியே ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க நமது ரசிகர்கள், நேர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி 3 கதைகள் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, சரி இதை சொன்னால் உங்ககிட்ட இன்னும் நிறைய கடிதங்களை எங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. 431 பெர்னட் சுய்சா மாவத்தை, கொழும்பு 5. இந்த கதை பார்த்திங்கன்னா, அவர் பேர் சங்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப அழகான ஒரு ரயில் பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானோயாலேருந்து நான் கிளம்புற ஒரு நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானோயாலேருந்து ட்ரெயின் கிளம்புது அப்படின்னா எவ்வளோ அழகான காட்சிகள் இருக்கும் தெரியுமா? பார்த்துக்கிட்டே வரலாம், மனசுக்கு அவ்வளோ இஷ்டமாக இருக்கும். இந்த காட்சிகள்லாம் பார்த்துட்டு வரும்பொழுது எத்தனையோ எண்ணங்கள் மனதில் பட்டாம்பூச்சி போல் பறக்கிறத நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இந்த இயற்கை அழகை ரசிக்கணுன்றதுக்காக நிறைய பேர் இந்த ட்ரெயினில் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை எல்லாருடைய மனசில் இருக்கும். அப்போது இவரும் அப்படி தான் நானோயாலேருந்து கிளம்பி வராரு. கிளம்பி வந்துட்டு இருக்கும்பொழுது ஒரு ஒரு குடும்பம், அம்மா அப்பா, ஒரு 5 வயது, கிட்டத்தட்ட 5 ஒரு 6 வயது நிரம்பிய ஒரு சிறுமி அந்த வண்டியில் ஏறுறாங்க. அப்பா அம்மா பார்த்தா அவங்களுடைய வயதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அவங்கள பார்த்தா ஒரு 50-55 வயதுக்கு உட்பட்டவங்க மாதிரி இருக்காங்க. ஆனால் மகள் ஒரு 5 அல்லது 6 வயது ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்க 3 பேரும் ஏறி இருக்காங்க. ஆனால் அந்த ட்ரெயினில் இடம் பத்தலை. அவங்க சரியான அந்த க்ரௌடான அந்த ட்ரெயினில் அவங்க ஏறுறாங்க. ஏறும் பொழுது முன் இடத்துல தான் நின்றுக்கிட்டு வராரு. இருக்கும் பொழுது அவங்க இருந்த இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடம், அதில் ஒரு பெஞ்ச் மாதிரி இருந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் தான் அந்த சின்ன பொண்ணை அவங்க கொண்டு வந்த பேக்கை அதுக்கு மேலே வச்சு அந்த சின்ன பொண்ணை அதுக்கு மேலே உட்கார வச்சுருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாம், அவ்வளோ ஒரு பூரிப்பாம். இவருக்கே அந்த குழந்தைய பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்ததுதான். குழந்தைகளுடைய உலகம் ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த பொண்ணு உதாரணமாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது துருன்னு எல்லாரையும் பார்க்குறதும், வாரவங்களை பார்க்குறதும், சிரிக்கிறதும், தன்னை பார்த்து சிரிக்கிறதும், கையை காலை ஆட்டி ஆட்டி ட்ரெயினில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்க்குறதும், ஏதோ ஒரு புதுசாக ஒரு உலகத்தை கண்ட மாதிரி அந்த சின்ன பொண்ணுக்கு மனசில் இருக்கிறத நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அப்புறம் ட்ரெயின் கிளம்பி போயிட்டுருக்கு. சிலவங்க ஏறுறாங்க, அப்புறம் இறங்குறாங்க, இறங்குறாங்க. இப்படியே அந்த பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போது அரவாசி இடத்துக்கு போகும்பொழுது திடீர்னு ஒருத்தர் வடை விற்கிறதுக்கு வராரு. அப்போ வடை அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பொண்ணு அம்மா கிட்ட வடையை கேட்கும்பொழுது அவங்க இன்றைக்கி இந்த வடை வேண்டாம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து ரொட்டியும் சம்பளும் கொண்டு வந்திருக்கேன், இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லும்பொழுது சரி அம்மா அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த பொண்ணு சாப்பிட்றாங்க. அதையும் ரசித்து சாப்பிட்டாங்களாம். அந்த ரசித்து சாப்பிட்ட அழகை பார்க்கும்பொழுது எனக்கே அந்த உணவு மீது இருந்த அந்த மகிழ்ச்சி இன்னும் அதிகமாக இருந்தது. ரசித்து சாப்பிட்டுக்கிட்டே கையும் காலையும் தலையும் ஆட்டிக்கிட்டே சாப்பிட்டதை பார்த்தா உணவு என்பது எத்தனை மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதை உணரக்கூடியதாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ அப்படியே போயிட்டு இருக்கும்போது குழந்தைகிட்ட அன்பாக பேசுகிறாங்களாம். என்ன பிடிச்சிருக்கா, அதை பார்க்குறியா, இதை பார்க்குறியா, அந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் பாருன்னு சொல்கிறாங்களாம். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து இவங்க 2 பேரும் வீட்டு பிரச்சனையை பற்றியே நிறைய பேசுகிறாங்களாம். கஷ்டம் இருக்குது, கவலை இருக்குது, அடுத்த நாள் எப்படி போக போகுது, அடுத்த வாரம் எப்படி போக போகுது, என்ன சேமிப்பு, இதையெல்லாம் பற்றி அவங்க பேசிக்கிட்டே வராங்க. இந்த குழந்தை அதெல்லாம் பற்றி பொருட்படுத்தாமல் இயற்கை அழகையும் வந்திருக்கவங்களையும் பார்த்துக்கிட்டே நகர்ந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா குழந்தைகளுக்கு அது புரியாது. பெற்றோர்களும் பெரிய அளவு அது யார்ட்டையும் அவங்க சொல்ல போகிறது கிடையாது. குழந்தைகளுக்கு தன்னுடைய கஷ்டங்களை காட்டாமல் எத்தனையோ பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு குழந்தைகளை வளர்க்கதை நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். அப்போது அவங்களுடைய பிரச்சனை அவங்க 2 பேரும் மாத்திரம் பேசுவாங்களாம். குழந்தைகிட்ட சிரித்து சந்தோஷமாக அவங்க தலையை அழகாக தடவி விட்டு கன்னத்தை கிள்ளி விட்டு சந்தோஷமாக அந்த குழந்தை கூட பேசிகிட்டு இருப்பாங்களாம். அந்த குழந்தை ஒரு அழகான ஒரு ரெட்டு ஃப்ராக் ஒன்று, அதாவது சிகப்பு நிற ஒரு சட்டை போட்டிருந்தாங்களாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்ததான். அந்த சட்டையும் பார்த்துக்கிட்டு சரி செய்துக்கிட்டு அந்த சட்டை இப்படி ஃப்ரில்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்களாம், போவெல்லாம் இருந்ததுதான் சட்டையில். அதையெல்லாம் ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. அது ரொம்ப தூரமாக வந்த பிறகு, ஒரு குறிப்பிட்ட தூரம் அவங்க பயணம் செய்த பிறகு தலவாக்கில் வந்துட்டாங்க. தலவாக்கில் வந்தோடனே இப்போ அவங்க இறங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க இறங்கிட்டாங்க. இறங்கி போகும்போது இந்த குழந்தைய பார்க்குறேன். அப்பயும் அப்பாவுடைய கையை பிடிச்சி அம்மாவுடைய கையை பிடிச்சி மாறி பிடிச்சி அந்த குழந்தைகளுடைய நடைய பார்த்துருக்கீங்களா, தத்தி ஓடுவாங்க, அந்த மாதிரி விளையாண்டு போய்கிட்டு இருந்தாங்க. போய் மறையும் வரையும் நான் அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னுடைய கண்கள் அந்த குழந்தையினுடைய அந்த நடையையும் அந்த அழகையும் பார்த்து அப்படியே கொஞ்ச நேரம் எனக்குள் சின்ன வயதில் இருந்த ஒரு எண்ணம் எனக்குள் வந்தது. அந்த குழந்தை வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் கிளம்பி போயிட்டுருக்கு. என்னுடைய பயணம் தொடருது. அதுக்கப்புறம் என் மனசில் ஒரு கதை.
இவங்க வீட்டில் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ கவலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்களே, இந்த கவலையும் பிரச்சனையும் இந்த குழந்தைக்கு அவங்க எந்த காலத்துலையும் சொல்ல போகிறது கிடையாது. இந்த குழந்தைக்கு ஒரு அருமையான ஒரு எதிர்காலத்தை காட்டி வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுடைய கனவு, அவங்களுடைய எண்ணம், சிந்தனை எல்லாம் சரி வரணும் அப்படின்ற ஒரு மனதில் ஒரு எண்ணத்தோட என்னுடைய பயணம் தொடர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரயில் ஸ்நேகம்னு சொல்லும் பொழுது எத்தனை பேர் ட்ரெயினில் போயிருக்கீங்க? பொதுவாக எல்லாருக்குமே வந்து இந்த ட்ரெயினில் போகிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். தூர பிரயாணங்கள் அருமையாக கிடைச்சிருக்கும். இதில் வந்து உங்களுக்கு என்ன புரியுது? ரயில் பயணங்கள் பார்த்துருக்கீங்களா? சில நேரங்களில் எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்துருக்கோம், எத்தனையோ மனிதர்களை சந்தித்திருக்கிறோம், எத்தனையோ பேரோட நாங்கள் கலந்து பேசியிருக்கிறோம். இது எல்லாமே அருமையான நினைவுகளாக இருக்கும். அப்படி இருந்தால் எழுதி எடுத்துங்க. டைம் டிவிஎல் போஸ்ட்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் சந்தோஷமாக இணைஞ்சிருக்கோம். இப்போ அடுத்த கதையை பார்த்துக்கலாமா? இது கொழும்புல இருந்து அபிஷேக் அப்படின்ற ஒரு தம்பி எழுதியிருக்காரு. அக்கா, இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம். இதை வந்து ஒரு ஒரு நினைவாக இருக்குது இந்த விடயம், அதனால் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். சரி அபிஷேக், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். இது என்ன அப்படின்னா, வழமையாக வந்து என்னுடைய அலுவலகத்திலிருந்து நான் வேலை முடிந்து போகும்பொழுது பஸ்ஸில் ஏறி தான் வீட்டுக்கு போகணும். அன்றைக்கி வந்து என்னுடைய வேலை முடிவதற்கு கிட்டத்தட்ட 8 மணி ஆகிட்டுது. 8 மணிக்கு பிறகு நான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன் அப்படின்னா, கொஞ்சம் மழையும் கொஞ்சம் லைட்டாக தூரிகிட்டே இருந்தது. பஸ் ஹால்ட்டுக்கு நான் போனேன். பஸ் ஹால்ட்டுக்கு போகும்பொழுது பஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன கடந்து போகிற அளவுக்கு கொஞ்சம் வேகமாக போயிட்டுது பஸ்ஸு. சரி, பஸ்ஸு கடந்து போயிடுச்சு, நம்ம போய் ஏறிடுவோம், ஏன்னா மழையும் லைட்டாக தூரிட்டு இருக்குல்ல அப்படின்னு கொஞ்சம் இன்னும் அதிகமாக வேகமாக போயிட்டு இந்த பஸ்ஸை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி ஓடி போகும்போது பஸ் வந்து கடந்து போயிட்டே இருந்தது. ஐயோ, அந்த பஸ்ஸை நிப்பாட்டாமல் போகிறாங்களே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு வருத்தம். சரி, அந்த சிக்னல் கிட்ட போய் பஸ் நின்றுது. பஸ் நிற்கும்போது அவாடா சிக்னலில் பஸ் நிற்குது, ஓடி போய் ஏறிடுவோம் அப்படின்னு ஓரளவு எனக்குள்ளே இருந்த தெம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு நானும் கொஞ்சம் ஓட ஆரம்பிக்கிறேன். ஓட ஆரம்பிக்கும் பொழுது சிக்னல் விழுந்து பஸ்ஸு கிளம்பிருச்சு. என்ன இது, இந்த பஸ்ஸை பிடிக்கவே என்னால் முடியாதா அப்படின்னு ஒரு கவலை எனக்குள்ள. கையில் சரி இந்த பஸ்ஸை விட்டுட்டோம் அப்படின்னா இனி அடுத்த பஸ் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆட்டோவில் போகிறதுக்கும் என் கையில் காசு இல்லை, பஸ்ஸில் போகிறதுக்கு மட்டும் தான் என்கிட்ட காசு இருந்தது. எவ்வளோ தான் ஓடி ஓடி உழைச்சாலும் மாதம் கடைசி ஆச்சு அப்படின்னா கையில் காசு இருக்கிறது குறைவு தானே. அப்படி தான் என்னுடைய நிலைமையும், வீட்லேயும் குடும்ப பாரம், அதனால் கண்டிப்பாக நான் சுமந்து தான் ஆகணும். அதனால் என்கிட்ட பஸ் காசு மாத்திரம் இருந்தது, அதுக்கு மேலே என்னால் செலவு செய்ய முடியாது. சரி, என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் நடக்க ஆரம்பிக்கிறேன். நடக்க ஆரம்பித்தோன்னே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது மழையும் லேசாக தூரிகிட்டே இருக்குது, கையில் கொடையும் கிடையாது. அந்த நேரம் பார்த்து என்னுடைய தொலைபேசி என்னை அழைக்கிறது அப்படின்னு நினச்சி எடுத்து பார்க்குறேன். அப்பா எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப எனக்குள் ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு கோபம், இனம் புரியாத ஒரு வருத்தம், இனம் புரியாத ஒரு வேதனை இருந்ததுனால, அப்பா நான் ரொம்ப கோவமாக இருக்கேன், வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கேன், ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பாவுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு யூகிக்க முடியாத அளவுக்கு நான் ஃபோனில் சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் தொடர்ந்து நடந்து போயிட்டுருக்கேன். என்ன வாழ்க்கை அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது. இப்போ எவ்வளோ தூரம் தான் நான் நடந்து போகிறது? அவர் வந்து ஊர் எது, கொழும்புல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல நடந்து போனேன்னு அவர் சொல்ல. நடந்து போயிட்டுருக்கேன். சரி, காட்சிகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு மழையும் கொஞ்சம் லைட்டாக தூரிட்டுருக்கு. இன்றைக்கி அப்படி தான் பொழுது இருக்கும் போல் என்னுடைய பொழுது அப்படின்னு நினச்சி போயிட்டுருக்கும்பொழுது தூரத்தில் நிறைய பேர் சேர்ந்து பஸ்ஸை தள்ளிக்கிட்டு இருக்காங்க. எனக்கே ஆச்சரியம் போயிடுச்சு. இந்த பஸ் தான் என்ன கடந்து போச்சு, சிக்னலை கடந்து போச்சு, ஏற முடியாமல் போச்சு, அந்த பஸ்ஸான்னு பார்த்தேன். ஆமாம், அதே பஸ் தான். அந்த பஸ்ஸை ஒரு நிறைய பேர் சேர்ந்து ஒரு மாதிரி தள்ளி அந்த பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க போகிறதுக்கு. அப்போ தான் எனக்கு டக்குன்னு யோசனை வந்துச்சு, ஆஹா என்னுடைய பஸ்ஸு நிற்கிது அப்படின்னு ஓடி போய் ஏறிட்டேங்க. ஏறின பிறகு பஸ்ஸு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கிளம்பிருச்சு. என்ன ஒரு ஆனந்தம் தெரியுமா எனக்கு. அதாவது நான் ஏறணும்னு நினச்ச பஸ் என்னை எத்தனையோ சந்தர்ப்பங்களை தவற விட்டுட்டு முன்னாடி போயிடுச்சு. ஆனால் நான் அந்த பஸ்ஸில் ஏறுவேனா இல்லாட்டி வேறு பஸ் வருமா அப்படின்ற கற்பனையில் போயிட்டு இருக்கும் பொழுது என்னை தவற விட்டு அந்த பஸ்ஸை எனக்காக காத்திருக்கும் பொழுது ஏதோ ஒரு சம்பவமாக அல்லது ஏதோ ஒரு விடயம் எனக்கு புரிய போதா அப்படின்னு எனக்கு புரியலை. அதனால் எனக்கு சிரிப்பாக இருந்தது. சரி, அப்படி ஒரு மாதிரி வீட்டுக்கு போய் இறங்கி அப்பா கிட்ட நடந்த கதையெல்லாம் சொன்னேன். இன்றைக்கி ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டேன்ப்பா அப்படின்னு. அப்பாவும் சொன்னாங்க, எப்போவுமே வந்து கையில் காசு இல்லை அப்படின்னு நினைக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரயாணங்களுக்காக காசை வந்து ஒரு இடத்துல ஒதுக்கி வைக்கணும். இப்போ பொதுவாக வந்து நாங்கள் பர்ஸில் வைப்போம், இல்லாட்டி பாக்கெட்டில் வைப்போம் காசை. ஆனால் சில நேரங்களில் வந்து நீங்கள் வச்சுருக்க ஹேண்ட்பேக்காக இருக்கட்டும், நீங்கள் வச்சுருக்க பேக்காக இருக்கட்டும், ட்ராவலிங் உங்களுடைய அன்றைய தினத்திற்கான பயணத்திற்கான காசை வந்து வேறொரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா அது எப்போயுமே அந்த இடத்துல சேமிப்பாக இருக்கும். திடீர்னு ஒரு நேரம் கையில் காசு இல்லைன்னா, ஆஹா அங்கே காசு இருக்குது, நமக்கு இப்போ இந்த காசை வச்சு ஏதாவது சமாளிக்க முடியுமா அப்படின்னு பார்க்க முடியும் இல்லையா. இந்த ஒரு நல்ல ஒரு சிந்தனையை வந்து எனக்கு பதிவு செய்தாங்க. அதை உங்ககிட்ட பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். சரி, என்னுடைய நாள் அப்படி அமைந்தது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களிடத்திலிருந்து கடிதத்தையும் எதிர்பார்க்கிறேன்.
டன் டிவியில் போஸ்ட்டில் ஒரு குட்டி ஸ்டோரி. இந்த கடிதம் ஒரு வித்தியாசமான கடிதம். எப்படின்னா, காதல் அப்படின்னாலே வித்தியாசம் தாங்க. எத்தனை பேருடைய காதல் மகிழ்ச்சியை கொடுத்துருக்கிறது, எத்தனை பேருடைய காதல் வேதனையை கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த காதலுக்கே ஒரு பெரிய பட்டிமன்றம் வைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு காதல் என்பது மகிழ்ச்சியும் வேதனையும் தான் அள்ளி கொடுக்கறது பரிசாக. சரி, இது வந்து எப்படின்னா, நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த அலுவலகத்தில் வந்து கிட்டத்தட்ட நான் 2 வருடங்களாக தொடர்ச்சியாக வேலை செய்துட்ருக்கேன். ஓரளவு கை நிறைய சம்பளம், ஒரு நல்ல நிலையில் இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை வந்து ஓரளவு குடும்பத்தோடு, அதாவது பெற்றோர்களோடு இருக்கிறதா அவர் குறிப்பிட்டிருக்காரு. எனக்கு கிடைக்கிற வருமானம் வந்து எங்கள் பெற்றோர்களுக்கும் ஓரளவுக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் இருந்ததுனால, நான் வழமையாக வந்து பஸ்ஸில் போவேன். அம்மா சமைச்சு கொடுக்குற சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்து தான் ஆஃபீஸில் சாப்பிடுவேன். எங்கள் ஆஃபீஸில் கூட எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன வரும்போது பெரிய சோறு பார்சல் எடுத்துகிட்டு வரீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து எனக்கு அவ்வளவு சோறு, அதாவது நிறைய சோறு வைப்பாங்க, கறியெல்லாம் வச்சு தான், குழம்புலாம் வச்சு தான் அனுப்பிவிடுவாங்க. நல்லா சாப்பிடணும், நல்லா தண்ணி குடிக்கணும். நான் வந்து டீ குடிக்க மாட்டேன், எனக்கு டீ பிடிக்காது, காஃபி குடிக்க மாட்டேன், தண்ணி மட்டும் குடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பழக்கம். வேறு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் எனக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. வரவேற்கத்தக்கது அப்படின்றத கண்டிப்பாக சொல்லணும். அப்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்கள் ஆஃபீஸில் வந்து நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து கூட சில நேரம் சாப்பிடுவோம். அந்தளவுக்கு எங்கள் அம்மா வந்து சாப்பாடு அனுப்புவாங்க. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் எங்கள் ஆஃபீஸுக்கு ஒரு புதுசாக ஒருத்தவங்க வந்து சேர்ந்தாங்க. ஒரு பொண்ணு வேலைக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆஹா, புதுசாக யாரும் வராங்களே வேலைக்கு அப்படின்ட்டு இருந்தது. ஆரம்பத்தில் வந்து நான் பேசுனது கிடையாது, பழகுனது கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஊர் எங்கே, அவங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போது அவங்களும், நான் வந்து சாப்பிட போகும்போது அவங்களும் தன்னுடைய உணவு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. இப்போ எனக்கும் சந்தோஷமாக இருந்தது. நாங்கள்லாம் அப்படி ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிடுவோம். வேலை நேரத்தில் என்ன பேச்சு அப்படின்னு கேட்க தோணுதில்ல. சரி, இருக்கத்தான் வேணும், சந்தோஷமாக எல்லாரோடையும் பேசி பழகத்தான் வேணும். ஸோ இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, பேசி சாப்பிட்டுட்டு அன்றைய நாள் அப்படியே போயிட்டுருக்கோம். இப்படி போயிட்டுருக்கும் பொழுது என் மனதில் ஒரு காதல் வந்தது. எப்படி அந்த காதல் வந்ததுன்னு எனக்கு புரியலை. அவங்களுடைய பேரை குறிப்பிட விரும்பலை. அந்த பெண் மீது எனக்கு ஒரு காதல் வந்தது. காதல் வந்த உடனே சொல்கிறதுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. என்னுடைய முதல் காதல் அப்படின்னு சொல்லலாம். கையெல்லாம் படபடனது, காலெல்லாம் தரையில் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு அவங்களுடைய மனக்கருத்தை வந்து எழுதி அனுப்பியிருந்தாங்க. அப்போ இப்படி ஒரு பதட்டத்தில் வந்து அவங்கக்கிட்ட போய் நான் கேட்டேன். இப்படி அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள் கழித்து தான் கேட்டேன். கேட்கும் பொழுது இப்படி உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நல்லா ஃப்ரெண்ட்ஸாக தானே பழகிட்டுருக்கோம், அப்படியே தொடர்ந்தா என்ன அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதனால நம்ம வந்து ஏன் வந்து காதலர்களாக இருந்து அப்புறம் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை நான் முன்வைக்கும்போது அவங்க சடனாக சொன்ன விடயம் என்னென்னா, எனக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக எல்லாருமே அப்படி தான் வந்து தன்னை வந்து பாதுகாத்து கொள்றதுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து நிறைய பேர் சொல்கிறது அப்படின்றதுனால, இல்லை பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பாருங்கள், அவங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து காட்டினாங்க. எனக்கு ஏற்கனவே வந்து ஒரு காதல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சரி அப்படின்னு நானும் கொஞ்சம் ஒதுங்கிடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, காதல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ அந்த காதல் கொஞ்சம் நாளாக இல்லை அப்படின்னாங்க. எனக்கு என்ன இவங்க பேசுகிறாங்கன்னே புரியாமல் இருந்தது. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இருக்கா இல்லையான்னு கேட்டேன். இல்லை இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து ஒரு சின்ன சண்டையில் நாங்கள் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் காதலர்கிட்ட தெளிவாக கேட்டுருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஃபோன் பண்ணி கேட்டுருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்க காதலர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கோபம் தானே, அது கொஞ்ச நாள் தணிஞ்சிரும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் ஏன் வந்து அவரையே விரும்பி அவரையே திருமணம் பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்னு எனக்கு ஒரு கிழமை கழித்து சொன்னாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், நான் சும்மா இருக்க முடியாமல் இவங்ககிட்ட போய் சொல்லி இவங்க 2 பேருடைய கோபத்தையும் தனியை வச்சு மறுபடியும் அவங்களை நான் இணைச்சி வச்சுட்டேனேன்னு என்னுடைய மனதில் ஒரு போராட்டம் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய காதலும் ஜெயிக்க முடியாத ஒரு தருவாயில் எட்டி பிடிக்கும் பொழுது மனதுக்கு எவ்வளோ வேதனை தெரியுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன பண்ண முடியும் தம்பி அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்கணும். சரி, இப்போ வந்து அவங்கள பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். நானும் வந்து ரொம்ப மரியாதையாக அவங்ககிட்ட பழகிறேன். அவங்களும் வந்து ஒரு அளவு மரியாதையாக டிஸ்டன்ஸ் வச்சு தான் பழகுறாங்க. பரவாயில்ல, ஒரே இடத்துல வேலை செய்கிறோம், அது ஒன்றும் பெரிய அளவு பாரதூரமாக இருக்காது. சரி, அந்த ரேசர் வச்சு என்னுடைய காதல் அப்படியே நான் டிலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சந்தோஷம். ஏன்னா நிறைய பேர் வந்து இவங்களை நான் காதலிச்சிருக்கேன், என்னால் இவங்களை மறக்க முடியல அப்படின்னு நிறைய பிரச்சனை பண்ணுறதை நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய கதைகளில் பார்த்துருக்கோம், சினிமாவில் பார்த்துருக்கோம். இந்த காதல் அப்படின்னு சொல்லும் பொழுது விட்டு கொடுக்கும் தன்மை இருந்தால்தான் இந்த காதல் வந்து ரொம்ப அருமையான காதல் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்சவங்க நல்லா வாழ்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டுட்டாலே உங்களுடைய காதல் அழகான காதல். டன் டிவியில் போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் நீங்களும் உங்களுடைய கதையை எழுதணுமா? கண்டிப்பாக எழுதுங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் அனைவரும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வோம். நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.